இன்று சித்திரை மாத சந்திர தரிசனம். நோய்கள் நீங்க இன்று மாலை பொழுதில் பிறை நிலவை நன்கு தரிசனம் செய்யலாம். இன்று சந்திர தரிசனம் கண்டால் தீராத நோய்கள் நீங்கும். சித்திரை மாத வளர்பிறை சந்திர தரிசனம் கண்டால் பார்வை கோளாறுகள் நீங்கும். சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகும். ஏனெனில் சந்திர தேவருக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இன்றைய தினம் அவரவர் இல்லத்தின் மாடியில் நின்று மாலையில் வளர்பிறை சந்திரனை தரிசனம் செய்யலாம். சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பிறையை கண்டு வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியம் ஆகும். ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிக்க இயலாதவர்கள் இல்லத்திலிருந்தே சந்திர தரிசனம் காணலாம். வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் சிரத்தில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாக்ஷாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். வளர்பிறை சந்திரனை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை காணலாம். அமாவாசையை அடுத்து வரும் தினங்களில் சந்திர பகவான் வளர்பிறையாக தனது பயணத்தை துவக்குகிறார். த்விதியை நாளில் மாலையில் சந்திர தரிசனம் என்றழைக்கிறார்கள். பிறை சந்திரனை கண்டால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள், கிளேசங்கள், வருத்தங்கள் அனைத்தும் நீங்கும். சந்திர தரிசன பலன்கள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. த்விதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே 6:30 அளவில் தோன்றும். சந்திரனே மனதிற்கு அதிபதி ஆவார். சரீர பலம், மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூல பலமாகும். சந்திரனை வணங்கிய பலன். சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. சந்திரன் நமது ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால், அசுப கிரகங்களானது சனி, ராகு, கேதுவாகும். அவற்றோடு இணைந்திருந்தால் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுள் விருத்தியாக்கும். சந்திர தோஷம். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லை. பலம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷம். சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள், அதாவது அரப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு, சந்திரன் நீச்சமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் அடைந்தவர்கள், சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் ஆகியோர் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும். முற்பிறவி பாவம் போக்கும். ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசை திதிக்கு பின்னர் வரக்கூடிய த்விதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். 3ஆம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். பார்வை கோளாறுகள் நீங்கும். சித்திரை, வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு 1 வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிட்டும். அதேபோல் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும். ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். பங்குனி மாதம் சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பார்வை கோளாறுகள் நீங்கும். மாங்கல்ய பலம் பெருகும். சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு
பலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது. சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். இந்த பிறை நாள் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளில் வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு. அதேபோல் ஆயுளை யாசகமாக கேட்க வேண்டும். சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் போது கையேந்தியே கேட்க வேண்டும். அதுவே யாசகம் பெறுவது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும் பொழுது கையேந்தியே பெற்றார். சிவபெருமானும் கூட அனுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார். இதனை படியளப்பது என்று கூறுவார்கள். எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும் பொழுது ஆயுள் அதிகரிக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவன் அருள் கிட்டும், ஆயுள் விருத்தியாகும். நோய்கள் மதம் பார்த்து நம் உடம்பிற்குள் நுழைவதில்லை. எனவே இந்து மதம் மட்டுமல்லாது இஸ்லாம் மதம், ஜைனம், கிறித்தவம் என்ற எல்லா மதங்களும் 3ஆம் பிறை என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியதாகும் என்பது தெரிகிறது. அந்த பிறை சந்திரனை கண்டு வணங்குவது ஆயுளை விருத்தி செய்யும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மஹத்தி தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும். அவரவர் இல்லத்தில் இருந்து சந்திரனை தரிசனம் செய்து வணங்குங்கள். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும்.